20,000 கன அடி தண்ணீர் திறந்து விட்டும் எந்த ஒரு ஏரியும் நிரம்பவில்லை. இது நாள் வரை அந்த பணிகளை செய்யாதது விவசாயிகள் மத்தியில் வேதனை அளிக்கிறது. தஞ்சாவூர் போல விழுப்புரம் மாவட்டம் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரை அணைக்கட்டு கடந்த காலங்களில் கட்டப்பட்டு அதிலிருந்து நீர் வந்து எங்கள் வளவுனூர் ஏரிக்கு ஆழங்கால் வாய்க்கால் மூலம் சென்று சுமார் 15 ஏரிகளுக்கு மேல் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வாய்க்கால் அது. அந்த வாய்க்கால் வந்து என்ன நடந்ததுன்னா, எல்லிச்சத்திரத்தில் பழைய வாய்க்காலுக்கு நேராக இதில் வந்து இப்போ புதுசாக கட்டின அணைக்கட்டிலேருந்து ஒரு ரிவைட்மெண்ட் வால் கட்டிட்டு வந்தாங்க. அந்த வாலை கட்டி வந்து இங்கே விட்டு இதன் வழியாக தண்ணி வந்தது. இது கடந்த ஆண்டு மழையில் அந்த ரிவைட்மெண்ட் வால் விழுந்து போச்சு. இதை பல முறை ஆட்சியரிடம் கூறியும் இதுவரை செய்யாமல் இருந்து பிறகு இப்போ தற்போது 8 கோடி ரூபாய் சேங்ஷன் செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் செலவில் தற்பொழுது கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து 60 நாட்களில் முடித்து கொடுக்கிறேன் என்று கூறி இதுக்கு 50 நாள் ஆயிடுது. இப்பொழுதுதான் தரைமட்டத்திற்கு வந்து இருக்கிறது. இன்னொரு 10-20 நாட்களில் கட்டி முடித்து கொடுத்து விட்டால் எங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும். மாடுகளிலிருந்து விவசாய நிலங்கள் சுமார் 20,000 ஏக்கர் விவசாய நிலங்கள், அதாவது இங்கு இருந்து புதுவை மாநிலம் வரை சென்று அந்த நீர் பாயக்கூடிய பகுதி. முதலில் இங்கே பெடாகத்தில் ஆரம்பித்து மரகதபுரம், கண்டம்பாக்கம், கண்டியமடை, வழுதிரெட்டி, பெடாகம், கொளத்தூர், காவணிப்பாக்கம், ஆனாங்கூர், பானாம்பட்டு, சாலையாம்பாளையம், சிறுவந்தாடு, மோட்சக்குளம், வளவனூர் ஏரி, இத்தனை ஏரிகளுக்கும் இந்த ஆழங்கால் வாய்க்கால் மூலம்தான் நீர் நிரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் பகுதி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சரியான முறையில் செல்லும். தற்போது சுத்தமாக நீரே இல்லாத கடந்த 3 ஆண்டு, அதாவது என்றைக்கு எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு உடைந்ததோ அன்றையிலிருந்து இதுவரை எங்களுக்கு தண்ணீர் வராதால் கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற இந்த ஆழங்கால் வாய்க்காலில் தண்ணி வருவதற்கு ஆற்றிலே, தென்பெண்ணை ஆற்றிலே, எல்லிச்சத்திரம் அணைக்கட்டிலிருந்து தென்பெண்ணை ஆற்றிலே கட்டுகின்ற ரிவைட்மெண்ட் அதை உடனடியாக கட்டி இந்த ஆண்டிலே எங்களுக்கு தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தற்பொழுது மழை நீர் முழுவதும் கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வீணாவது எங்களுக்கு மன வேதனையோடு எங்களுடைய விவசாயிகள் நிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.